ராமரின் அருகே இருந்து கொண்டு அவருக்கு சேவைகள் செய்வதில் ராமரின் தம்பிமார்களுக்கும் சீதைக்கும் இரட்டிப்பு சந்தோஷம். ராமரின் சேவைகள் நன்றாக நடக்கிறதா என்று கவனித்தபடி ராமரின் உத்தரவின்படி ராமரின் அறையின் வாசல் அருகே அமர்ந்து ராமநாமம் சொல்லிக் கொண்டிருந்தார் அனுமன். இரவு பொழுது வந்தது. சீதையும் ராமரும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது ராமர் கொட்டாவி விட்டார். அவ்வளவுதான். ஆ என்று திறந்த வாய் மூடாமல் அசைவின்றி இருந்தார் ராமர். அதை பார்த்து பயந்த சீதை அனைவரையும் கூப்பிட்டாள். தம்பிமார்களும் ஓடி வந்து அண்ணா அண்ணா என்று கத்தி அலறி ஏதேதோ செய்து பார்த்தார்கள். ஒன்றும் பிரயோஜனமில்லை. அரச வைத்தியரும் வந்து பார்த்து ஒன்றுமில்லை என்று சொல்லி சென்று விட்டார். அனுமனிடம் கேட்கலாமா என்று யோசித்தவர்கள் வேண்டாம் வேண்டாம், ராஜகுருவிடம் கேட்போம் என்று அவரை அழைத்தனர். வசிஷ்டர் வந்தும் பிரயோஜனமில்லை, தியானித்துவிட்டு அவர் அனுமனால் தான் முடியும் என்று சொல்லிவிட்டார். வேறு வழியின்றி அனுமனை கூப்பிட்டார்கள். இதற்காகவே காத்திருந்த அனுமன் துள்ளி குதித்து ஓடி சென்று ராமரின் வாய் அருகே சொடுக்கு போட்டார். ராமரின் வாய் மூடியது. நான் எப்போதும் கொட்டாவி விட்டால் அனுமன் தான் சொடுக்கு போடுவான், இது தெரியவில்லையே உங்களுக்கு என்றார் ராமர்.